सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாளை துனியா. வருகிற 2024 பிப்ரவரி 18ஆம் தேதி நடக்க இருக்கின்ற பேப்பர் இது. மத்தியமாக வந்து ஃபஸ்ட் பேப்பரு. இது வந்து மார்னிங் வந்து இது நடக்கக்கூடிய தேர்வு. இது டைமிங் பார்த்திங்கன்னா 2.5 hours 10 to 12:30 நடக்கும். மற்ற டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸு. ஏற்கனவே உங்களுக்கு வந்து கியூஏல வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் விட்டுருக்கேன். அதே டெக்ஸ்ட் புக்கில் ஃபுல்லாக எல்லா பார்ட்டுமே நாங்கள் வந்து இப்போ எல்லாம் மத்தியமாக வந்து 1, 2 எல்லாமே கிராமர் பாட்டு எல்லாமே நாங்கள் வந்து நடத்தியிருக்கோம். அங்கே வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த கொஷின் பேப்பர் வச்சு உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரிவிஷன் மாதிரி கொடுக்குற ஹெட்லைன்ஸ் வச்சு அதை வந்து நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க. फर्स्ट ओमन किसी एक पत्यांश का भावार्थ हिंदी में लिखिए. பத்தியாம்சம் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இப்போ ஹிந்தியில் வந்து பொருள் எழுதுக, அப்புறம் ஹிந்திமே அப்படின்னா ஹிந்தியில் தான் அதுக்கு பொருள் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஹிந்திலேயே கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணி ஹிந்தியில் எழுதணும். இது எங்கே வந்திருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் இது போயமில் இது ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. 3 இது வந்திருக்கு. ஏதாவது நீங்கள் ஒன்று மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. செகண்ட் ராமன் ஹிந்தி 5% के உத்தர் லிக்கியே அப்படின்றாங்க. இதில் வந்து போயமில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் இது. மொத்தம் டோட்டலாக 8 கொஸ்டின் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது எந்த கொஸ்டின் எல்லாம் தரவாக தெரியுதோ அதை வந்து நீங்கள் வந்து 5 கொஸ்டின் மட்டும் ஆன்சர் எழுதுங்க. அந்த கொஸ்டினோட நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணி ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. மொத்தம் டோட்டல் மார்க்ஸ் வந்து 10 மார்க்கு. தேர்ட் ரமலில் கிஷி ஏக்கு கவிதாக்கா சாராம்ச லிக்கியே. கவிதா அப்படிங்கும்போது இது வந்து இந்த போயமுடைய எஸ்ஸியே தான் அது. மொத்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதினா போதும். ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்துல் மாயா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹோனகார் பாலக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு செகண்டும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதனால் தரவாக படிச்சிங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு ஏக்கு வந்து கண்டிப்பாக வரும். அப்துல் மாயா அப்படிங்கிறது இதுவும் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் தரவாப்படுத்தி மார்க் வந்து 14 மார்க்கு. எந்த எஸ்ஏ தெரியுமோ அதோட நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். फोर्थ रोमन किन्ही तो पत्यों का कंटेंट्स रूप ज्योन का ज्यो लिखिए அப்படின்றாங்க. இது வந்து தோகை அப்படின்னா வந்து திருக்குறள் மாதிரி தமிழில் திருக்குறள்னு சொல்கிறோம்னா அதுதான் வந்து ஹிந்தியில் வந்து தோகைன்னு சொல்லுவாங்க. மனப்பாட செய்து தான் கண்டஸ்டன்ட் சொல்கிறது. இதுக்கு வந்து டோட்டலாக வந்து அவங்க 3 கொடுத்துருக்காங்க. வந்து 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 2.5 மார்க்கு. இங்கே ஆரம்பம் கொடுத்துருவாங்க, இங்கே முடிவு கொடுத்துருவாங்க. நீங்கள் சீர் மாறாமல் அந்த 2 லைன்ஸில் வந்து நீங்கள் முடிக்கணும். அதனால் தரவாக படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். 5th நம்பரில் கின்கி 5 का अर्थ हिंदी में लिखिए. இங்கே 1லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வந்து மீனிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணி எந்த இது தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். இந்த இடத்துல வந்து மொத்தம் வந்து இதுக்கு வந்து 5 மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்ஸு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று சொல்கிறேன். இங்கே வந்து வேளான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வேளா அப்படின்னா வந்து எதை குறிக்கிறது? டைமை குறிக்குது. டைமுக்கு வந்து சம்மியனா வந்து டைம் நேரம். அப்போ ஹிந்தியில் வந்து சம்மியாக நீங்கள் எழுதினா உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து 6th ரோமனில் கின்கி 5 का விலோம் சப்த லிக்கி அப்படின்னு ஆப்போசிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து மொத்தம் வந்து 10 கொடுத்துருக்காங்க. வந்து 5 மட்டும் அட்டன் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. இங்கே இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பிரதம் கொடுத்துருக்காங்க. பிரதம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். அதே கடைசிங்க போது அந்துனா வந்து கடைசின்னு அர்த்தம், இறுதின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஹிந்திலேயே நீங்கள் ரைட் பண்ணணும். இந்த இடத்துல ஈஸியாக இருக்கும். மொத்தம் வந்து 5 எழுதுங்க. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. ஜோடே பனாயேனா பொறுத்துக்க. இங்கே ஃபுல்லாக வந்து கொஷின்ஸ் லைனாக கொடுத்துருவாங்க. இங்கே ஆன்சர் வந்து இதில் மாறி இருக்கும். நீங்கள் வந்து எந்த கொஷினுக்கு வந்து எந்த ஆன்சர்னு சொல்லி அதை பார்த்துட்டு நீங்கள் நம்பர்ஸ் எழுதினாலும் சரி, இந்த கொஷின் நேராக இதில் கண்டுபிடிச்சி நேராக ஆன்சர் எழுதினாலும் சரி உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. கின்கி 5 का वाक्य में प्रयोग कीजिए அப்படின்றாங்க.
இங்கே வந்து வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த வேர்டு வந்து சென்டென்ஸாக வந்து எழுத சொல்கிறாங்க இந்த இடத்துல. அது வந்து மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 5 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆஜீவன் அப்படின்னா வந்து நான் ஒவ்வொரு வாழ்க்கைன்னு அர்த்தம். வந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காந்திஜி வந்து சத்தியத்தை வந்து கடைபிடிச்சார். ஒவ்வொரு நாளும் வந்து அவர் வாழ்க்கையை சத்தியத்தை கடைபிடிச்சார் அப்படி மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். அது மாதிரி ஷார்ட்டாக நீங்கள் ஓனாக கூட நீங்கள் எழுதலாம். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸ். அடுத்து 9th ரோமனில் வந்து அவங்க வந்து पैराग्राफ மாதிரி கொடுத்துருக்காங்க. கதாம் से के आधार पर प्रश्नों के उत्तर एक या दो वाक्य में लिखिए அப்படின்றாங்க. இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து பதில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து இதில் வந்து கீழே வந்து பேராகிராஃப் கொடுத்து கீழே வந்து கொஷின் கொடுத்துருப்பாங்க. அது பேக் சைடில் இருக்குது. அந்த கொஷின்லேயே வந்து படித்து பார்த்து இந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் வரும். இதில் வந்து கண்டுபிடிச்சி எழுதிட்டிங்களா ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. மொத்த டோட்டல் மார்க்ஸ் வந்து 6 மார்க் கொடுத்துருக்காங்க. பின்னாடியே 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃபை படித்து பார்த்து நீங்கள் ரைட் பண்ணுங்கள். 10th ரோமனில் கிணிக்கு தோ பிரச்சனை के उधर 5 வாக்கியமே लिखिए அப்படின்றது வந்து டீட்டெயில் கொஷின் கொடுத்துருக்காங்க. 5 வாக்கியமாக 5 சென்டென்ஸாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இனி வந்து 2 மட்டும் எழுத சொல்கிறாங்க. அவங்க டோட்டலாக வந்து 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. எந்த கொஷின் தெரியுமோ அந்த கொஷினோட நம்பர் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. 11th ரோமனில் கிசி ஏக்கு பாட்கா சாராம்ச लिखिए. இங்கே வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. வந்து மொத்தம் வந்து அந்த எஸ்ஏக்கு வந்து 15 மார்க்ஸு. எந்த எஸ்ஏ தெரியுமோ அந்த எஸ்ஏ வந்து நீங்கள் எழுதுங்க. இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. டாக்டர் அப்துல் கலாம் வந்து கண்டிப்பாக வரும். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தரவாக படிச்சுங்க. அடுத்து ஹமாரா ராஜு சின்ன. இது ஒவ்வொரு கொஸ்டினுமே 3மே வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த 3ல் ஏதாவது ஃபஸ்ட்டு செகண்டும் படிச்சுங்க. கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். 15 மார்க்ஸு. நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் போட்டு அழகாக எச்சு எழுதுங்க. மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். லாஸ்ட் ரோமன் வந்து கின்கி 5 பிரச்சனைக்கு உத்தர் लिखिए அப்படிங்கும்போது இங்கே வந்து மொத்தம் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 8 கொஷின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லா தரவாக வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. 5 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். இது வந்து கிராமர் பாட்டு. இதை ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா ஹிந்தி வர்ணமாலா கித்தினி சிவர் அவர் யஞ்சன் ஹே அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஹிந்தியில் வந்து வர்ணமாலா அப்படின்னா வந்து எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வர்ணமாலா அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து சிவரில் வந்து மொத்தம் வந்து 13 லெட்டர்ஸ் பார்த்துருப்போம். அது வந்து நம்ம வந்து அகம் வராது. கேலேருந்து ஆனால் வரைக்கும் நம்ம எழுதணும். அதை வந்து கித்தின முதல்ல நீங்கள் வந்து 11 சொல்லி நம்பர்ஸ் கூட போடலாம். அப்படின்னா கியாரகுன்னு கூட ஹிந்தியில் எழுதலாம். அப்படி கியாரகு எழுத உங்களுக்கு தெரியல ஹிந்தியில் எழுதுனா நம்பர்ஸ் 11 போடுங்க. ஆனால் அதான் சிவன் கொடுத்துருக்காங்க. 11 சிவர் கொடுத்துருக்கு. அவர் யஞ்சன் அப்படிங்கும்போது ககரை வந்து யஞ்சன் நம்ம சொல்லியிருக்கோம் கான்சனன்ஸு. அதை வந்து நம்ம வந்து 33ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்பர்ஸ் வந்து நீங்கள் எழுதினாவே உங்களுக்கு வந்து மார்க் வந்து 2 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹிந்தியில் எழுத தெரியல 33 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் 33ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எழுதுருங்க. இதுதான் வந்து மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 8 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 மட்டும் எழுதுங்க. ரொம்ப ஈஸியாக அது வந்து 10 மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அது விட்டுறாதீங்க. ஃபுல்லாக நான் வீடியோஸ்லையும் ஃபுல்லாக நடத்திருக்கேன். கியூஏலையும் உங்கள் ஆன்சருக்கு விட்டுருக்கேன். அதை ஃபுல்லாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.